கும்பகோணம் அருகே வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தை அடுத்த உப்பிலியப்பன் கோவிலில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகவும் தமிழக திருப்பதி என்றும் போற்றப்படுகின்றது. இத்தலத்தில் பெருமாள் ஸ்ரீ பூமி தேவியுடன் ஒரே சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். இத்தலம் திருமங்கையாழ்வார், பொய்கையாழ்வார், பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமைக்குரியதாகும். இங்கு மூலவர் பெருமாளுக்கு உப்பு இன்றியே நிவேதனம் செய்யப்படுகின்றது. மேலும் தமிழகத்தில் வேறு எந்த வைணவ தலங்களில் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே துலாபாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய பெருமைக்குரிய தலத்தில் ஆண்டுதோறும் பங்குனி பிரம்மோற்சவம் பெருவிழா 12 தினங்களுக்கு சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. அப்போது உற்சவர் பெருமாள் பூமி தேவி தாயாருடன் நேரில் எழுந்தருள ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புஷ்கரணியில் தீர்த்தவாரியும் நடைபெற்றது. இவ்விழாவின் 12ஆம் நாளான வரும் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் அன்னப்பெரும் படையலும், மாலை புஷ்ப பயாகமும், இரவு விடையாற்றி திருவிதியுலாவும் நடைபெறுகின்றது. இத்துடன் இவ்வாண்டிற்கான பங்குனி பிரம்மோற்சவம் இனிதே நிறைவு பெறுகின்றது.